கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது திருநெல்வேலி ட்ரெடிஷ்னல் டிஷ் சொதி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பருப்பை குக்கரில் வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு இது 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. அடுத்து நம்ம காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு முருங்கைக்காய், புளிப்புக்காக பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். காயெல்லாம் ரொம்ப பொடிசாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ண காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். காயெல்லாம் ஒரு 90% வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சொதி செய்யறதுக்கு இன்னொரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொடிஞ்சதும் இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வேக வச்ச காய்கறிகளை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தண்ணி சேர்த்து 2வது 3வது எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். சொதிங்கிறது திருநெல்வேலி ட்ரெடிஷ்னல் டிஷ். இது கல்யாண வீடுங்கள்லேயும் மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்கும்போதும் இது செய்வாங்க. அதனால் இது மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா ஒரு கொதி வந்துடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சொதி ரெடி ஆயிடுச்சு. சத்தான சொதி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.